அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பிஎட் படிச்சிருக்கீங்களோ, யூஜி வித் பிஎட் ஆர் பார்த்தீங்கன்னா பிஜி வித் பிஎட் ஆர் செகண்ட் கிரேட் டீச்சர், ஆசிரியர் பயிற்சி அந்த மாதிரி நிறுவனங்களில் டிடிஎட் படித்து முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நம்முடைய என்ன சொல்கிறது, டிஆர்பி அப்படிங்கிறதுல அந்த ஆனுவல் பிளானர்லேயே இல்லாத ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஜி டிஆர்பி பாஸ் பண்ணவங்களுக்கு ப்ளஸ் அந்த செகண்ட் கிரேடு அந்த மாதிரி பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. அந்த சூழலில் தற்போது செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதோடு கூட இந்த டெட் அப்படிங்கிறது நேற்றைய தினத்திலிருந்து முந்தா நாள்ல இருந்து 11ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக டெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது 2025 அப்படிங்கிறது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோடு கூட ஒரே முயற்சியில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத குறித்து ஒரு சிறு வீடியோ அப்படிங்கிறத கடைசி வரையும் பாருங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. இது முதல்ல என்ன சார் அப்படின்னு சொன்னால், இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிப்ளமா இன் எஜுகேஷன் அப்படிங்கிறது டிடிஎட் படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது எனி டிகிரி வித் பிஎட். எனி டிகிரி வித் பிஎட் அப்படிங்கிறத படித்தவங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது. பிஎஸ்சியில் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் நம்ம மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் நம்ம சோசியல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னா ஷியூராக அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் வித் பிஎட் படிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. என்ன சார் இந்த புதிய மாற்றம் அப்படிங்கிறது இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60% அப்படிங்கிறது 55% மார்க் எடுக்கணும். அதாவது 150 கேள்விகளுக்கு 82 மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா. இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, ஷெட்யூல் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க 60 மதிப்பெண்கள் எடுத்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு முறை தான் இது செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் டிரைவ் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. 150க்கு 60 எடுத்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாற்றம். சரி, ஏஜ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18 இருந்தா போதும், மேக்சிமம் அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. யாரு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட். என்ன சார் மார்க் ஸ்கீம், அது ஆல்ரெடி எந்த மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவும் இல்லை. அதே 150 அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தவரை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் அப்படிங்கிறது 30, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ங்கிறது 30, தென் சைக்காலஜிங்கிறது 30, 90 அப்படிங்கிறது 60 அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், மேத்ஸும் சயின்ஸ் சோசியல் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 60 கேள்விகள், மொத்தமா 150 கேள்விகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேப்பர் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுலேயும் தமிழ் 30, இங்கிலீஷ் 30, சைக்காலஜி 30. இது மாண்டேட்ரிங்க, எல்லாருக்கும் மாண்டேட்ரி. தமிழில் 30, இங்கிலீஷில் 30, சைக்காலஜியில் 30 அப்படிங்கிறது மாண்டேட்ரி. பிஎஸ்சி படித்தவங்க, பிஎட் படித்தவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், மேத்ஸ்ல இருந்து ஒரு 30 கேள்விகள், சயின்ஸ்ல இருந்து ஒரு 30 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதோடு கூட சோசியல் ஸ்டடீஸ் யாருக்கு 60 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்கன்னா, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற எல்லாருக்கும் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோசியல் ஸ்டடீஸ் எளிமையாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்னு கேட்டால் டெட் தான். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா 2013 இருந்து தொடர்ச்சியாக எப்பப்பெல்லாம் டெட் எக்ஸாம்ஸ் வச்சாங்களோ அப்பெல்லாம் 100% ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். மாவட்ட மாநில அளவில் மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று நிறைய பேர் இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டெட்டில் பாஸ் பண்ணி பிளஸ் பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு அப்படிங்கிறதுலையும் யூஜி டிஆர்பிலையும் அதே மாதிரி எஸ்சி அந்த மாதிரி எஸ்சிடி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. நம்முடைய அகாடமியில் வருகிற 16ஆம் தேதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கான டெட் வகுப்புகள், புதிய வகுப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்முடைய வகுப்புகள் உங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லா விதமான எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, அதே மாதிரி பிஜி டிஆர்பி, நெட்டு செட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு யூனிட்டா இருக்கக்கூடிய டாக்டர் ஹரிகரன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அகாடமி அப்படிங்கிறது தனியாக எல்லா வகுப்புகளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அநேகர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்று அரசு அதிகாரிகளாக, ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறாங்க. ஒரு அருமையான வாய்ப்பு, நல்லா பயன்படுத்துங்க. வெறும் 82 மார்க் எடுத்தா ஜெனரல் நம்ம எல்லாரும் எக்ஸப்ட் எஸ்டி 82 மதிப்பெண்கள் எடுத்தா போதும். அதாவது 150க்கு 82, 55% மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிறப்ப டெட் யாரெல்லாம் பிஎட் படிச்சுட்டு இருக்கீங்களோ,
பிஎட் அந்த மாதிரி முடிச்சு வச்சிருக்கீங்களோ ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஈஸியான தேர்வு, எளிமையாக விழலாம். ஏன்னா இது வந்து இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த அரசு அப்படிங்கிறது 2026 எலெக்ஷன் வரப்போறதுனால சீக்கிரமா எக்ஸாம் வைப்பாங்க, சீக்கிரமா ரிசல்ட் போடுவாங்க. மேக்சிமம் ஸோ மாணவர்கள் அப்படிங்கிறது அரசு ஆசிரியர்களாக ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க. அதோடு கூட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போதான் நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அருமையான வாய்ப்பு. வேறு எதுவும் தகவல்கள் இருந்தால் நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப்ல, டெலிகிராமில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நிறைய தகவல்கள் இருக்கு. ஸோ அவசியம் பாருங்க, வெற்றி நிச்சயம். மறந்துடாதீங்க, வருகிற சாட்டர்டேல இருந்து புதிய வகுப்புகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். நான் டாக்டர் ஹரிகரன், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி.